ஐரோப்பா என்றாலே நம் நினைவுக்கு வருவது பனிமலைகளும் அடர்ந்த காடுகளும் பசுமையான புல்வெளிகளும் தான். ஆனால் ஸ்பெயின் நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள அல்மேரியா மாகாணத்தில் ஒரு முழுமையான பாலைவனம் இருப்பதை பலர் அறிவதில்லை. அது தாபெர்னாஸ் பாலைவனம். ஐரோப்பாவின் ஒரே பாலைவனமும் இதுதான். இந்த பாலைவனம் சுமார் 280 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. இது கடலோர மலைகளுக்கு இடையே அமைந்துள்ளதால் கடலில் இருந்து வரும் ஈரப்பதம் கொண்ட மேகங்கள் இந்த மலைகளை தாண்டி வர முடிவதில்லை. இதனால் இப்பகுதியில் மழை மிகவும் குறைவாகவே பெய்கிறது. ஆண்டிற்கு சுமார் 240 மில்லிமீட்டருக்கும் குறைவான மழையே இங்கு பதிவாகிறது. தாபெர்னாஸ் பாலைவனத்தின் மிக முக்கியமான சிறப்பு இது உலக புகழ்பெற்ற திரைப்படங்களின் படப்பிடிப்பு தளமாக இருந்ததுதான். இதன் நிலப்பரப்பு அமெரிக்காவின் ஆரிசோனா அல்லது கலிபோர்னியா பாலைவனங்களைப் போலவே இருப்பதால் பல ஹாலிவுட் திரைப்படங்கள் இங்கு எடுக்கப்பட்டுள்ளன. கிளின்ட் ஈஸ்ட்வுட் நடித்த புகழ்பெற்ற த குட், த பேட் அண்ட் த அக்லி போன்ற படங்கள் இங்குதான் படமாக்கப்பட்டன. இன்றும் அங்கு அந்த பழைய சினிமா செட்டுகள் அப்படியே பராமரிக்கப்பட்டு வருகின்றன. சுற்றுலா பயணிகள் அங்கு சென்று கவுபாய் காலத்திற்கே சென்றது போன்ற உணர்வை பெறலாம். இங்குள்ள மண் மிகவும் மென்மையானது மற்றும் உப்புத்தன்மை கொண்டது. எப்போதாவது பெய்யும் பலத்த மழையால் இந்த மண் அரிக்கப்பட்டு விசித்திரமான வடிவங்களில் குன்றுகள் மற்றும் பள்ளங்களை உருவாக்கியுள்ளது. புவியியல் ரீதியாக இதனை பேட்லேண்ட்ஸ் என்று அழைக்கின்றனர். இது பார்ப்பதற்கு சந்திர மண்டலத்தின் தரைப்பகுதி போலவே காட்சியளிக்கிறது. பாலைவனம் என்றாலே உயிரினங்களே இருக்காது என்று நினைக்க வேண்டாம். இங்கு வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய அரிய வகை தாவரங்கள் இருக்கின்றன. இங்கு பாலைவன ஆந்தைகள், நரிகள், பல்லிகள் மற்றும் பல வகை ஊர்வன உயிரினங்கள் வாழ்கின்றன. நீரை தேக்கி வைக்கும் சதை பெற்றுள்ள செடிகள் மற்றும் முட்செடிகள் இங்கு அதிகம் காணப்படுகின்றன. வெப்பம் அதிகம் என்பதால் ஐரோப்பாவின் மிகப்பெரிய சூரிய ஆற்றல் ஆய்வு மையங்களில் ஒன்று இங்கு அமைந்துள்ளது. சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரம் மற்றும் வெப்பத்தை உருவாக்குவதில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. நீங்கள் தாபெர்னாஸ் பாலைவனம் சென்றால் அங்கிருக்கும் ஓயாசிஸ் மினி ஹாலிவுட் அல்லது ஃபுட் பிராவோ போன்ற தீம் பார்க்குகளுக்கு செல்லலாம். அங்கு கவுபாய் சண்டைகள், குதிரை சவாரிகள் போன்றவற்றை நேரலையில் கண்டுகளிக்கலாம். மேலும் அங்குள்ள மலைப்பகுதிகளில் மலையேற்றம் செய்வது சாகச விரும்பிகளுக்கு மிகவும் பிடிக்கும். ஐரோப்பாவில் இப்படி ஒரு வறண்ட அதே சமயம் வரலாற்று சிறப்புமிக்க இடம் இருப்பது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். இயற்கை வளமும் சினிமா வரலாறும் நவீன தொழில்நுட்பமும் சங்கமிக்கும் இடமாக தாபெர்னாஸ் பாலைவனம் திகழ்கிறது.